அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலுக்கு பேரை மாற்றலான் இருக்கிறேன். இந்த பேர் ரொம்ப நீளமாக இருக்கு, சொல்கிறதுக்கு வசதியாக இல்லை. அப்போ தான் நானும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி, இன்றைக்கி செய்தியை பார்ப்போம். ராமநாதபுரத்தில் எண்ணெய் கிணறுக்கு அனுமதியா, ஆனால் தமிழக அரசு அதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லலாம், இருந்தாலும் என்ன இருக்குது, நிறையா இருக்குன்னா எடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஏரியா தான், வறண்டு போன பூமி. ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்கணும்ல. இல்லை தண்ணி பாய்ச்சுங்க, தண்ணி கரெக்டாக கொடுங்க, விவசாயம் பார்க்கட்டும். ஏன்னா ராமநாதபுரத்துலலாம் நல்லா விளையும். ஆனால் தண்ணி இல்லாதனால எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீமை கருவேல மரம், முள்ளு மரம் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அந்த ஊர்லாம் நெல் அதிகமாக விளையிற இடமா இருந்திருக்கு. இப்போ கூட நெல் நிறைய பேர் போடுறாங்க, கரும்பு போடுறாங்க. சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சங்கமம் நிகழ்ச்சி அடுத்த மாதம் 20ஆம் தேதி பம்பையில் நடக்கிறது. வனத்துறை வாகனத்தை சேதப்படுத்திய காட்டு யானை. வெள்ளியங்கிரி கோவிலுக்கு வந்த யானையால் பரபரப்பு. புஜாரா ஓய்வு பெற்றாரு, நேற்று அதை அறிவிச்சிருக்கிறாரு. கல்லூரி மாணவர்களின் அறைகளில் போலீசார் சோதனை, 13 பேர் கைது. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. படிக்கிற பசங்க இப்படி இருந்தா, காட்டு யானை தாக்கி தொழிலாளி பலி. தொண்டாமுத்தூர் பக்கத்தில் 90 கோடிக்கு புதிய திட்டப்பணிகள். வெள்ளலூரில் இயற்கை எரிவாயு மையம் அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். கோவை அரசியல் களம் யாருக்கு சாதகம்? பள்ளிகளில் மாணவிகளுக்கு அகல் விளக்கு திட்டம். மன ரீதியாக இருக்கும் இடையூறுகளிலிருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்காக பண்றாங்க. அமராவதி ஆற்றில் கோவை மாணவர் பலி. காதணி விழாவுக்கு சென்ற போது சோகம். தாராபுரத்துல தண்ணியில குளிக்க போறவங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும். குளறுபடி புகார் வந்துள்ளதால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. அரசியலில் விஜயகாந்த் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. பிரேமலதா பேட்டி. ரயில் முன் பாய்ந்து வாலிபர் தற்கொலை. விபத்தில் படுகாயமடைந்த வேதனையில் விபரீத முடிவு. பாலத்தின் தடுப்புச் சுவரில் கார் மோதி நடிகரின் தந்தை உள்பட 2 பேர் பலி. சார் பதிவாளர், துணை தாசில்தார் உள்பட 10 பேர் மீது வழக்கு. போலி ஆவணம் தயாரித்து நில மோசடி செஞ்சிருக்காங்க. நெல்லை அருகே குடும்ப பிரச்சனையில் கொடூரம். கோபம் நிறைய வருது. என்ன அதை நான் படிக்க விரும்பல அந்த செய்தியை. தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதில் பலனில்லை. துணை ஜனாதிபதி தேர்தலில் திருச்செந்தூர் கோவிலில் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். 2வது நாளாக கடல் உள்வாங்கியது. விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். வங்கிகளில் முதல் முறை கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை. இந்த சிபில் ஸ்கோருக்கு பின்னால ஒரு பெரிய இது இருக்கு. ஒரு தடவை கட்டலைனாலும் உங்கள் ஸ்கோர் குறைஞ்சிரும். ஒரு என்கொயரி வந்தாலும் உங்கள் ஸ்கோர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு தடவை அடிபட்டு உங்களால் கடன் கட்ட முடியாமல் உங்களோட பேர் டிஃபால்ட்னு வந்திருக்கலாம். திரும்ப கடன் வாங்க போவீங்க. இப்போ உங்களால் கட்ட முடியும், நல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்தந்த அரசு தான் அதெல்லாம் சரி பண்ணணும். நீலகிரியில் பிளாஸ்டிக்கு தடை. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. மழை பெய்ய போது. தொடர் திருட்டில் ஈடுபட்ட மேலும் 5 பேர் கைது. நிச்சயித்த பிறகு வெளியே சுற்ற சம்மதிக்காததால் திருமணத்தை நிறுத்தினார் அப்படிங்கிற காரணத்துக்காக காதலன் கண் முன்னே உயிரை மாய்த்த இளம் பெண். என்ன நடக்குது? ககன்யான் திட்டத்துக்கான பாராசூட் சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதாவும் தேர்தல் கமிஷனும் இணைந்து வாக்கு திருட முயற்சி. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இன்னும் 33,752 இடங்கள் காலியாக இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. கர்ப்பிணியை துண்டு துண்டாக வெற்றி கொண்ட காதல் கணவன். நகரி. கனிமொழிக்கு பெரியார் விருது. அமலாக்கத்துறை காவலில் காங்கிரஸ் MLA. 20,59,000 மாணவர்கள் பசியாறுவார்கள். உணவு திட்டம், காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு தொடரிலும் நாடாளுமன்றத்தை முடக்குவது நல்லதல்ல. அமித்ஷா காட்டம். 2014க்கு முன்னாடி கொஞ்சம் போய் பாருங்க ஐயா.
பிஜி நாட்டு பிரதமர் இந்தியா வருகை. ஒன்றும் பெருசாலாம் யாரும் எதையும் மாற்றிக்கிறது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி எதிர்த்து பேசுவாங்க. திருநாய்களுக்கு ஆதரவாக கோவையில் பேரணி நடந்திருக்கு. இத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்கள் தெருவுலையும் ஏகப்பட்ட நாய் இருக்குது. அதுக்கெலாம் தடுப்பூசி போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லதாக இருக்கும். தெருநாய்களும் வாழணும். அது இல்லை, பாவம், பத்திரமா பார்த்துக்குங்க. நடுவானில் பறந்த விமானத்தில் தீ, அமெரிக்காவில் நடந்திருக்கு. வேற ஒன்றும் பெருசாக நியூஸ் இல்லை. பேசாமல் பேப்பர் வாங்கிறது நிறுத்திடலாம் போல தெரியுது. அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு பேப்பர் வாங்கி பேப்பர் படிங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாதான் இன்னும் நிறைய செய்தி வரும். உங்களுக்கு டிவியில் வந்து ஒரு 10 செய்தி கூட வராது. சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாள் முழுக்க. அதிகமாக செய்தி தெரிஞ்சுக்கணும், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் தான் படிப்பாங்க. அதுவும் ஹிந்துலாம் வந்து நல்லா இருக்குது. நிறைய நியூஸ் கவர் பண்ணுறாங்க இங்கிலீஷ் ஹிந்துவில். பார்சிலோனா மவுண்ட் ஸ்டன்னிங் கம்பேக் அகைன்ஸ்ட் லெவான்டே. ப்ரீமியர் லீக் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ப்ரீமியர் லீக் கிடையாது, பார்சிலோனா. அது வந்து யூஎஃப்எஸ் சீரியா. நமக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. சரி வேணாம். சிக்கிதா ஷவத்தி ஸ்ட்ரைக் கோல்டு. சிக்கிதா தனிபார்த்தி became the first Indian compound archer to win the women's under-21 individual title at the World Youth Archery Championship in Winnipeg, Canada. கனடாவில் நடந்திருக்கு வில்வித்தை போட்டி. சிக்கிதா தனிபர்த்தி அப்படிங்கிறவங்க முதல் பெண்ணாக நமக்காக தங்கம் வாங்கியிருக்காங்க. அண்டர் 21, அதாவது 21 வயசுக்கு கீழே உள்ள போட்டியில். பஞ்சாப் கெட்ஸ் த பெட்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். பஞ்சாப் டீமுக்கு மத்திய பிரதேஷ்லேருந்து ஆட்கள் போகிறாங்களாம். கில் இஸ் ஸ்பெஷல், பஞ்சாப் ஹெட் கோச் சந்தீப். ஓ, அது வேறையா? புஜாரா த குவிண்டெசென்ஷியல் டெஸ்ட் பேட்டர் கால்ஸ் இட் அ டே. அதாவது இதோட ஓய்வு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட்ஸ் ப்ராமினன்ட் அப்போசிஷன் லீடர்ஸ் கண்டெம் ரணில்ஸ் அரெஸ்ட். அதாவது ரணில் விக்ரமசிங்கே கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து முன்னாள் ஸ்ரீலங்காவோட குடியரசுத் தலைவர்கள் அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வில் டெப்ளாய் ட்ரூப்ஸ் இன் சிகாகோ ஆஃப்டர் வாஷிங்டன். ட்ரம்ப் வந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்காரு, புதுசாக என்னென்னமோ. அவர் வந்து படைகளை வந்து வாஷிங்டனுக்கு அப்புறம் அடுத்து சிகாகோவில் இறக்குவாராம் அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க. சூடான்ஸ் பாராமிலிட்ரி குரூப் ஷெல்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்டேட்ஸ் 18 besieged சிட்டி. எல்லா ஊர்லேயும் என்னென்னமோ நடக்குது. துப்பாக்கி குண்டுகள் கண்டுபிடிச்சான் மனுஷன். அதை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. இஸ்ரோ ஹோல்ஸ் ஏர் ட்ராப் டெஸ்ட் ஃபார் ககன்யான் மிஷன். அந்த பேராஷூட் வச்சு குதிக்குதுன்னு போட்டுட்டு இருந்தோம்ல, அந்த டெஸ்ட் வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போய் கீழே தூக்கி போட்டிருக்காங்க, பத்திரமா வருதா வரலையான்னு. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சியில் வர புக்கிலலாம் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வர போட போகிறத சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சாவு கூத்தெல்லாம் வருமா தெரியல. சைக்காலஜி அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் கேனாட் பி ஆஃபர்ட் இன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மோட். இனிமேல் வந்து சைக்காலஜியும் ஹெல்த் கேர் கோர்ஸும் தொலைதூர கல்வியில் படிக்க முடியாது, யூஜிசி சொல்லியிருக்காங்க. த லார்ட் அண்ட் ஹிஸ் டிவோட்டிஸ் அப்படின்னு ஒன்று கதை எழுதியிருக்கிறாங்க. சார் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் வே ஆஃப் ஸ்டீலிங் ஓட்ஸ். அதான் தமிழில் பார்த்ததே தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. சாரை வச்சு நீங்கள் பல பேருக்கு வாக்குரிமையை தராமல் நிராகரிக்க பார்க்குறீங்க. இந்தியா பிளாக் வில் நாட் அலோ பில் டு டிஸ்குவாலிஃபை ஜெயில்டு மினிஸ்டர்ஸ் சேஸ் வேணுகோபால் அப்படின்னு ஒரு பெரிய பெட்டி போட்டு செய்தி போட்டிருக்காங்க. Parliament Assembly should not be prevented from functioning for political interests, says Shah. அவரை வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் போய் செய்தியெல்லாம் படித்து பார்க்க சொல்லணும். The ASI is facing a credibility crisis. எல்லாருக்கும் தெரியும், கீழடியோட ப்ரூஃபெல்லாம் அவங்க நம்புறதில்லை. ஏஎஸ்ஐ அவங்களுக்கு வந்து அதை நம்ப முடியலையா. ஐயா, இன்னும் கொஞ்சம் தோணுனீங்கன்னு வச்சுங்களேன், 10,000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற செடிமெண்ட்டே கிடைக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் அதை எடுக்க விட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? தமிழ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் முன்னால் இருந்தே இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அந்த வயிற்றெரிச்சல் படாதீங்க. யூத் அப்பியர்ஸ் பிஃபோர் போலீஸ் ஓவர் தர்மஸ்தலா வீடியோ. தர்மஸ்தலாவில் என்ன நடக்குதுன்னு தெரியல. 2 பக்கமும் மாற்றி கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறாங்க. ஜிஎஸ்டி ரீஸ்ட்ரக்சரிங் வில் சவுண்ட் த டெத் நெல் டு ஃபெடரலிசம். என்னென்னமோ சொல்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஜிஎஸ்டியோட ரீஸ்ட்ரக்சரிங் வந்து டெத் நெல் டு ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் போலீஸ் புக் 2 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆன் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜஸ்.
என்னென்ன நடக்குது பாருங்க, மோசமாக போயிட்டு இருக்கலாம். மினி பஸ் சர்வீசஸ் கம் இன் ஹேண்டி ஃபார் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் அட் பெரியநாயக்கன்பாளையம். பெரியநாயக்கன்பாளையத்தில் மினி பஸ் ஓடுது இப்போது. அது ரயில் பயணிகளுக்கு உதவியாக இருக்குன்னு செய்தி போட்டிருக்காங்க. ட்ரைபல் மேன் ட்ராம்பிள் டு டெத் பை வைல்ட் எலிஃபென்ட் நியர் தொண்டாமுத்தூர். அது ஏற்கனவே பார்த்ததான். நன்றி மக்களை, நாளை மீண்டும் சந்திப்போம். இன்றைய செய்தி தொடர் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.